ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? என் பல்லெல்லாம் தெரியும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? யூடியூப்பில் சம்பாரித்து நாங்கள் என்னென்ன பொருள் வாங்கினோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அதுதான் இந்த வீடியோ. யூடியூப்பில் சம்பாரித்து நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்று சொல்லிடுறேன். எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் வந்து யூடியூப் தான் ரன் பண்ணுறோம். யூடியூப் மணி, ஆல்வேஸ் யூடியூப் மணி தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடு 1998 99 இருக்கும். அப்போ வந்து வாங்கினது. சரிங்களா? ஒரு 50,000 போடுங்க இந்த வீடு, இடம் எல்லாம் சேர்ந்து. சரிங்களா? இது வந்து யூடியூப் பணம் தான். ஓகே, அடுத்தது இந்த ஆம்னி, இதுவும் யூடியூப் பணம் தான். ஒரு 2 lakhs 2,50,000 வாங்கினோம். சரிங்களா? அது யூடியூப் பணம் தான். இந்த சேவல் யூடியூப் பணம் தான். இந்த கோழி யூடியூப் பணம் தான். சரிங்களா? அப்புறமா உள்ளே கட்டியிருக்கிற மாதிரிங்க ஆடு கூட யூடியூப் பணம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் யூடியூப் மணி தான். ஓகேவா? அப்புறமா சொல்ல போனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வாங்குகிற அரிசி கூட யூடியூப் தான். அப்புறம் இன்னொன்று, நம்ம செவியூரில் வாங்கின இடம் பார்த்திங்களா? அது வந்து இப்போ வந்து ஒரு 20 லட்சத்துக்கு மேலே போகும். அதையும் யூடியூப் பணம் தான். ஓகேவா? அப்புறம் வீடு வாங்கினோம் பார்த்திங்களா? அது வந்து 17 லட்சத்துக்கு வாங்கினோம். அதுவும் யூடியூப் பணம் தான். அப்புறம் நம்ம டாட்டா 12 வச்சுருக்கிறோம் இல்லையா? அது வந்து 20 லட்சம், 21 போடலாம். அதுவும் யூடியூப் பணம் தான். சரிங்களா? அப்புறமா அண்ணா வச்சுருக்கிற காரு யூடியூப் பணம் தான். அப்புறம் பெரியம்மா வீடு கூட யூடியூப் பணம் தான். பெரியம்மா வீடு வந்து அப்போவே 1997 இந்த மாதிரி இருக்கும். 2 லட்சம் அப்போவே யூடியூப் பணம் தான் அதுவும். சரிங்களா? அப்புறமா குழந்தைங்க படிக்கிறாங்க பாருங்கள், வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே வருது. அதுவும் யூடியூப் பணம் தான். அப்புறம் மெயினாக அங்கே வாங்க காட்டுறேன் அந்த இடம். இதோ இந்த இடம் நிறவி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஜேசிபி வச்சு ஒரு 3 சென்ட், ஒரு 3 லட்சத்துக்கு மேலே வருமா? இதுவும் யூடியூப் பணம் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே நிற்க முடியல, வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஜுவல்ஸ் இருக்குது, அதுவும் யூடியூப் பணம் தான். சரிங்களா? அது 20 லட்சத்துக்கு மேலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இப்போ ஒரு தோட்டம் கரைய பண்ண போகிறோம், அதுவும் யூடியூப் பணம் தான். அப்புறம் வீடு கட்ட போகிறோம், அதுவும் யூடியூப் பணம் தான். ரவுண்டு ஒரு 1 crore மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் யூடியூப் பணம் தான். சரிங்களா? யூடியூப் தான். நாங்கள் வந்து ஆதி காலத்துலேருந்து யூடியூப் தான் ஆரம்பித்து, யூடியூப் தான் ரன் பண்ணி, யூடியூப்பில் தான் வளர்ந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் வந்து நல்லா யூடியூப்லேயே சம்பாரித்து வர்றது ஈஸி தான். நீங்களும் அப்படி யாராவது இந்த மாதிரி பரம்பரையாக யூடியூப்பில் சம்பாரிச்சிங்க இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஃபன்னு. ஓகேங்களா? யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு, எங்கள் வீட்டுக்காரோட தான் வந்து அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். எங்கள் வீட்டுக்காரோடைய தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். வீட்டுக்காரர் தான் ஜாயின் பண்ணி விட்டு எல்லாம் ஒன்றா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் இந்த கொஞ்ச நாள் அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். இப்போ வந்து கோயம்புத்தூரில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காரு. பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறாரு. அது கூட வீடியோ போடுறக்கு வா பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் போகவே இல்லை. வேறு ஒரு சேனலில் கூட போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அந்த அண்ணா போட சொல்லி பாராட்டுக்குது. எங்களையும் கூப்பிட்டாங்க, நாங்கள் போகலை. பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். எங்கள் வீட்டுக்காரர் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த அண்ணா தான். பரம்பரை சொத்தலை எதுவுமே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் மிடில் கிளாஸ் தான். இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறாரு. இப்போ நான் பெரியம்மா வீட்டுக்கு போனேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த கும்பாபிஷேக கோவிலுக்கு வந்து 15 லட்சம் கொடுத்துருக்குறாரு. நம்மளும் அதில் ஒரு சீட் போட்டிருக்குறோம். நான் போகலை, கோவிலுக்கு லேட்டாக போனதுனால போகலை. அதுக்கு 15 லட்சம் கொடுத்துருக்குறாரு. அந்தளவுக்கு அசுர வளர்ச்சி. ஏன்னா அதெல்லாம் உழைப்புனால வந்தது. சும்மா வந்து ஒருத்தர் யாரும் வந்துட முடியாது. உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உயர முடியும். சரிங்களா? எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நல்ல எண்ணங்களோடு இருந்தோம்னா கண்டிப்பாக மென்மேலும் வளர்ந்துட்டே போவோம், உயர்ந்துட்டே தான் போவோம். உழைப்புங்கிறதும் வேணும். சரிங்களா? உழைப்பும் வேணும். அதிர்ஷ்டம் ஒன்று அப்படிங்கிறது அதுவும் வேணும். ஏன்னா உழைப்பு மட்டுமே இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. குடும்பமே உழைக்கும், அதில் 2 பேர் 3 பேர். ஆனால் வந்து ஒரு இடம் கூட வாங்க முடியலைங்க, நாங்களும் கஷ்டமாக படுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நானும் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு வந்து நேரங்காலம் அப்படி இருக்குது. அவங்க விதியில் வந்து அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அதான் விதின்னு ஒன்று இருக்கணும்.
எல்லாமே உழைப்பும் வேணும், அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும், நம்ம நினச்சதை அடைய முடியும். சும்மா வந்து வாயில் பேசிட்டு எல்லாம் பண்ண முடியாது சரிங்களா. அதனால் வந்து ஒரு சிலர் கடின உழைப்பு போட்டாலுமே அவங்களால அந்த லெவலை விட்டு வர முடியல. அது அவங்க வாங்கிட்டு வந்த இதை என்ன வரமா என்னன்னு தெரில, அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாமளே கண் கூட பார்க்குறோம். இந்த மாதிரி அசுர வளர்ச்சி அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, எல்லாமே அதிர்ஷ்டம், உழைப்பு எல்லாம் கலந்தது தான். கடவுளோட அருள் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். நமக்கும் பச்சைநாயகி நொண்டி முனியப்ப சாமி எல்லா கடவுளுமே நம்மளுக்கும் வந்து துணை இருக்கிறாங்க. இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்மளும் வந்து வளர்ந்து வர முடியாது. எல்லாமே கஷ்டப்பட்டு வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஈஸியாக வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடச்சிடாது இல்லையா. எல்லாத்தோட லைஃபுக்கும் முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பரம்பரை சொத்தில் வந்தவங்களும் இருக்கிறாங்க. பரம்பரையாக அவங்க சொத்து சேர்த்து வச்சவங்க ஈஸியாக வந்துடுவாங்க. நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து இப்படி தான். ஓகேங்களா. அதனால் நான் யூடியூப்பில் தான் எல்லாம் வாங்கினேன். யூடியூப்பில் தான் நாங்கள் வந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு காமெடிக்காக வீடியோ போட்டேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், அதனால் இப்படி ஒரு ஜஸ்ட் ஃபன்னு, யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். திமிராக பேசுகிறனோ இப்படின்னெல்லாம் நக்கல் பண்ணுறனோ அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க ஓகேவா. ஜஸ்ட்டு ஃபன். எல்லா வீடியோவும் காமெடியாக எடுத்துக்கிறீங்களா, அந்த மாதிரி இதையும் காமெடியாக எடுத்துக்கோங்க. இப்போ தான் ஆடு மேய்க்கிறதுக்கு லேட் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரிக்கு தான், நான் மழையே வரல. நிறைய ஊரில் மழை வருதுங்கிறாங்க, நம்ம ஊரில் சொட்டு கூட விழலை. ஆடு சும்மா பாலைவனத்தில் மேய்கிற மாதிரி மேய்ஞ்சிட்டு வந்துட்டுருக்குது. கடமைக்கு மாட்டை கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டேன். இப்போ வேன் வந்துட்டு, ஸ்கூல் வேனு. அதுக்கப்புறமா தான் அவங்கள கூட்டிகிட்டு ஆட்டை பிடிச்சிட்டு போகணும். அதுக்குள்ளே சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பணம் மட்டுமே வந்து வாழ்க்கையும் கிடையாது சரிங்களா. நல்ல உள்ளங்களும் வேணும். இப்போ எனக்கு ஒரு கஷ்டம், வரீங்களாக்கா அண்ணா வரீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஓடி வந்து நிற்கிற உறவுகள் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பணம் வந்து அடுத்தது, அந்த உறவுகளும் வேணும். அதே மாதிரி பணமும் வேணும். பணம் இல்லாமல் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. மொத்தத்தில் உறவுகளும் வேணும். நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தோஷம் கூட கிடச்சிடாதா. ஒரு இடம் வாங்க மாட்டோமா, ஒரு சின்ன வீடு கட்ட மாட்டோமா, ஒரு சின்ன வண்டி வாங்க மாட்டோமா அப்படின்னு ஏங்குற நிறைய பேர் இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட இருப்பீங்க. அவங்களும் கமெண்டில் பண்ணுங்கள், உண்மைதானா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி அசுர வளர்ச்சி அடைஞ்சவங்க டக்குன்னு அப்படிங்கிறவங்க நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருக்குறீங்களா அப்படின்னும் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா. எல்லாமே ஒரு அனுபவம், ஒரு பாடம் வாழ்க்கையில். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வேன் வர டைம் ஆகிடுச்சு. ஆடு வேறு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து நான் ஆடு மேய்க்க கிளம்புறேன். எனக்கு வந்து இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. என்னை ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. என்னை விட நீங்கள் தான் என்னை புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட்டாக இவ்வளோ தூரம் இருக்கிறீங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சரிங்களா. ஓகே, ஃபேன் வந்துடுச்சு, சவுண்டு வருது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து போய் ஆடு மேய்க்கிறதுக்கு போகிறேன். ஆடு மேய்க்கிறதுக்கு கிளம்புறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.